நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக இன்று பொறுப்பேற்க உள்ள ராம்நாத் கோவிந்த் தனது வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை தற்பொழுது பார்க்கலாம். 1945 ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாராபுங் என்ற கிராமத்தில் ராம்நாத் கோவிந்த் பிறந்தார். 1971 ஆண்டு டெல்லியில் உள்ள பார் கவுன்சிலில் தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டார் ராம்நாத் கோவிந்த். 1977 ஆண்டு முதல் 1979 ஆண்டு வரை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசின் வழக்கறிஞராக பணியாற்றினார் ராம்நாத் கோவிந்த். பிறகு 1980 ஆண்டு முதல் 1993 ஆண்டு வரை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் வழக்கறிஞராக பணியாற்றினார். 1994 மற்றும் 2000 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1994 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை தொடர்ந்து 12 ஆண்டுகளாக மாநிலங்களவை உறுப்பினராக ராம்நாத் கோவிந்த் பணியாற்றியிருக்கிறார். 1998 இருந்து 2002 ஆண்டு வரை பாஜகவின் தலித் பிரிவான தலித் மோர்ச்சாவின் தலைவராகவும் பதவி வகித்திருக்கிறார். 2002 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இந்திய பிரதிநிதியாக பங்கேற்றார்.